ஆண்கள் அதிகமாக போதை பழக்கத்துக்கு அதிகமாக இருக்காங்களா பெண்களா? ஆண்கள் தான் அதிகமாக. ஆனால் புற்றுநோய் யாருக்கு அதிகமாக வருது? பெண்களுக்கு. எந்த பழக்கமே இல்லாமல் பெண்களுக்கு ஏன் அதிகமாக வருது? இன்னைக்கு ஒரு 40-45 வயசுக்கு மேலே நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மார்போட தான் இருக்காங்க. இந்த ஒரு மார்புங்கிறத எடுத்துடுறாங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டாக உடைய போடுறது, நல்ல ஃபிட்னஸாக காட்டிக்கணுங்கிறதுக்காக ஒரு 3-4 ஆடைகளை போட்டு அடைக்கிறாங்க. அதிகபட்சம் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு எடுத்திங்கன்னா பிராய்லர் கோழி, முட்டை, மைதா. முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? புற்றுநோய் கட்டாயம் வேண்டாம். அதெல்லாம் காரணம் அது பின்னாடி. அதாவது என்னன்னா சத்துக்கள் அதிகமாக இருக்கும். இல்லை, நீங்கள் முட்டைனா என்னன்னா நல்லதை விட கெட்டது நிறைய அவங்க கைக்கு ஈஸியாக கிடைக்குது. ஒரு பட்டனை தட்டி ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் கெட்ட உணவு ஈஸியாக அவங்க கை கிடைச்சிடும். நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். இயற்கை உணவுகள் சார்ந்தும் இயற்கை பழக்க வழக்கங்கள் சார்ந்தும் நம்முடைய இன்னைக்கு பேசுற கணஞ்சிருக்காங்க இயற்கை மருத்துவ ஆர்வலர் திருமிகு ராணி அவர்கள். வணக்கம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விதமா ஒரு மருத்துவ தரவு என்பது வந்தது. தமிழ்நாட்டில் புற்றுநோய்கள் அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தரவு என்பது இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த புற்றுநோய்க்கான தீர்வு தொடர்ந்து எல்லா இடங்களையும் பேசப்பட்டே வந்தாலும் அதற்கான உரிய தீர்வு முறை என்பது இன்னும் பெருசா மக்களிடையே விழிப்புணர்வாக போய் சேரலை. அந்த புற்றுநோய் எப்படி இயற்கை முறைகளை குணப்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன உணவுகள் உட்கொள்ள வேண்டும், இல்லை அப்படின்னா உங்களோட வழிமுறைகள் படி புற்றுநோய் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். நிச்சயமாக. இன்னைக்கு ஆண்கள் அதிகமாக போதை பழக்கத்துக்கு அதிகமாக இருக்காங்களா பெண்களா? ஆண்கள் தான் அதிகமாக. ஆண்கள் தான். ஆனால் புற்றுநோய் யாருக்கு அதிகமாக வருது? பெண்களுக்கு. பெண்களுக்கு தான் வருது. எந்த பழக்கமே இல்லாமல் பெண்களுக்கு ஏன் அதிகமாக வருது? அன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க, சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் போட்டு சமைச்சாங்க. அந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா ஆயில் எடுக்காத இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஒரு தரமான மஞ்சளை, அப்படியே ஒரிஜினல் மஞ்சளை வேக வச்சு அரைச்சி அதை சமையலுக்கு பயன்படுத்தினாங்க. மஞ்சளில் இருக்க அந்த குர்குமின் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ஒரு அருமையான மருந்து. காஸ்மெட்டிக்காக இருந்தாலும் சரி, புண்ணுக்காக இருந்தாலும் சரி, அருமையான ஒரு மருந்து. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல நிறுவனங்கள் வளர்ந்த நிறுவனங்கள் அந்த மஞ்சளில் இருக்க ஆயில் எடுத்துடுறாங்க, சக்கை தான் அரைச்சி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மஞ்சத்தூளை பயன்படுத்தும் போது நீங்கள் கையிலேயே போட்டுட்டு மஞ்சளை போட்டுட்டு கழுவுனீங்கன்னா அந்த மஞ்சள் கையிலே ஒட்டாது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா சக்கை தானே அது, அதில் இருக்க ஆயில் கண்டென்ட் போயிடுதில்ல. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மஞ்சளை பயன்படுத்தினாங்க. வீட்டுக்கு வெளியில் மஞ்சள் தெளித்தாங்க, ஒரு பிள்ளையார மஞ்சள் பிடிச்சி வைப்பாங்க, எல்லாத்துக்கும் மஞ்சள் நீராட்டு விழா, இப்படி எல்லா இடத்துலையும் மஞ்சளை தானே பயன்படுத்துகிறாங்க. மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மஞ்சளோட ஒரிஜினல் தன்மையே இல்லாமல் போனது முதல் காரணம். பெண்களுக்கு இயல்பாகவே பெண்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கம்மி. அப்போ அவங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கறதுக்கான சக்தி மஞ்சளில் இருந்துச்சு. அதனால் நம்ம அதை பயன்படுத்தணும். அடுத்தது வீட்டுக்கு சாணம் தெளித்தாங்க. அந்த சாணம், மாட்டு சாணம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு கிருமி நாசினி. அது அப்போது அது நோய் தொற்றை உருவாக்கக்கூடிய கிருமிகள் உள்ளே வராமல் பாதுகாத்துச்சு. அப்போ சாணம் தெளித்தாங்க, வீடு வலிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாட்டு சாணம் அப்படிங்கிறது, நாட்டு மாடோட ரகமும் இப்போ குறைஞ்சிட்ருக்கு. அதையும் தாண்டி இந்த சாணம் தெளிக்கிறதோ, மஞ்சள் தெளிக்கிறதோ, மஞ்சள் பூசி குளிக்கிறதோ, உணவுலையோ மஞ்சளோட பழக்கம் குறைஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுனால முதல் ஒரு காரணம் அதுதான். ஏன்னா நான் இயல்பாக பார்த்த வரைக்கும் அது மஞ்சளோட பயன்பாடு குறைஞ்சது முதல் காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய உணவு நம்ம உணவில் எடுக்கிறோமாங்கிறது யாரும் பார்க்குறதில்ல. வயிறு நிறைஞ்சா போதும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது உங்களை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா என்னோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும், எதிராளியை தாக்கக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்கணும். அப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய நோய் கிருமிகள், அந்த நோய் தொற்று கிருமிகளை தாக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடுச்சுன்னா அதோட ஆதிக்கம் அதிகமாயிடும். அப்போ ஒரு டெத் செல் இந்த இடத்துல உட்காந்துச்சுன்னா அடுத்து ஒவ்வொரு டெத் செல்லாக அந்த இடத்துல உட்கார்றது தான் புற்று. அது பேர் கேன்சர். இல்லைன்னு கேன்சர் அந்த இறந்து போன செல்கள் வெளியில் போகாமல் உள்ளார எங்கெல்லாம் தேங்கி நிற்குதோ அந்த இடத்துல நமக்கு நோய் தொற்றா பரவுது. இப்போ அதிகப்படியாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பை புற்றும் மார்பக புற்றும் தான் அதிகமாக வருது. எனக்கு ஒரு 40-45 வயசுக்கு மேலே நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு மார்போட தான் இருக்காங்க. அந்த ஒரு மார்புங்கிறத எடுத்துடுறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை பிறந்தோடனே பால் சுரக்குது. அது ஏன்னா மார்பகத்துக்கும் நம்மளோட கருப்பைக்கும் சம்மந்தம் இருக்குது, பிறப்புறுப்புக்கு சம்மந்தம் இருக்குது. நம்ம பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் ஒரு நாப்கின் பிளாஸ்டிக்கை வச்சு அடைச்சிட்றாங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மலம் போகிற துவாரம்
யூரின் போகக்கூடிய துவாரம், அந்த மாதவிடாய் போகக்கூடிய துவாரம் எல்லாமே ஒரே கோட்டில் தான் இருக்குது. நம்ம அதை வச்சு அடைக்கும் போது அந்த கருப்பை சுவாசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பிளாஸ்டிக் வச்சு அடைச்சிடறாங்க. இப்போ நம்ம மூக்கை ஃபுல்லாக பிளாஸ்டிக் போட்டு கட்டிட்டு நம்மளால் எப்படி சுவாசிக்க முடியும்? அதுபோல் தானே கருப்பையும் உயிர் அணுக்களை சினை முட்டையை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இடம், அது என்ன பண்ணும்னா சுவாசிக்க முடியாமல் இறந்துடுது. அந்த இறந்து போன செல்கள் பார்த்தீங்கன்னா மார்பகத்துக்கும் கருப்பைக்கும் சம்மந்தம் இருக்கிறனால மார்பகத்தில் வந்து நிற்கிது. அப்போ அது கேன்சராக மாறுது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டாக உடைய போடுறது, தன்னை அழகாக காட்டிக்கணும், நான் நல்ல ஃபிட்னஸாக காட்டிக்கணுங்கிறதுக்காக ஒரு 3-4 ஆடைகளை போட்டு அடைக்கிறாங்க. இப்போ நம்ம மார்பகமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உறுப்பு தானே, அதுக்கும் வந்து ரத்த ஓட்டம் போகணும்ல. அதை டைட் பண்ணி வச்சோம்னா எப்படி ரத்த ஓட்டம் போகும்? ரத்த ஓட்டம் போக முடியாமல் அங்கங்கே வந்து கட்டிகள் உருவாக ஆரம்பிச்சிருது. ஆனால் அது யாருமே ஃபஸ்ட்டு வந்து கவனிக்கிறது இல்லை. ஒரு இயல்பான ஒரு வலி வருது அப்படின்னா கூட கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. அது பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்க்குறாங்க. என்ன பண்ணலான்னா, நம்ம மார்பகத்தை அழுத்தி பார்க்கும்போது எங்கனாவது கட்டிகள் கையில் தென்படுதா, நமக்கு வந்து வலி இருக்கா அழுத்துறப்போ அப்படிங்கிறத பெண்கள் வந்து கவனிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கும்போது ட்ரெஸ்ஸை போட்டு அடைக்கக்கூடாது. தளர்வா நம்ம பெரியவங்களாம் எப்படி உடை போட்டாங்க? பாவாடை கட்டினாங்க, அவ்வளோதான். உள்ளார எந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு அடைக்கலை, தளர்வான உடை மட்டும்தான் போட்டாங்க, டைட்டாக போடலை. ஜாக்கெட் கூட போடல. அவங்க ஒரு மாரப்பை மட்டும் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி தான் வேலை செஞ்சாங்க, இயல்பாக இருந்தாங்க, காற்றோட்டமான சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு அது எல்லாமே மாறிடுச்சு. முதல் காரணம் வந்து உடை, டைட் ஜீன்ஸை போடுறது, உள்ளார வந்து 2-3 ட்ரெஸ்ஸை போட்டு அடைக்கிறது. இதை வந்து பெண்கள் மாற்றினாவே இன்னைக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து குறைஞ்சிரும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பழைய உணவுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு அது வேஸ்ட்டாக போயிருங்கிறதுக்காக அள்ளி அள்ளி உள்ளே போட்டுகிட்டே இருக்குது. ஒரு 3 நாள் 4 நாள் அசைவத்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சு சாப்பிடும்போது அதில் நிறைய வந்து தேவையில்லாத கிருமிகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வெளியில் வச்சு 3 நாளுக்கு அப்புறம் ஒரு அசைவத்தை சமைக்க முடியுமா? உங்களால் சாப்பிட முடியுமா? ஒரு டெட் பாடி வெளியில் வச்சா 3 நாளில் என்ன ஆகுது? ஆனால் ஒரு 4 நாள் 5 நாள் வச்சுருந்து அந்த கெட்டுப்போன அசைவத்தை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடும்போது அதுலேருந்து நிறைய நோய் தொற்று, நம்ம உடலுக்கு தேவையில்லாத நச்சு உள்ளார போயிட்டே இருக்கும்போது நமக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உணவை மாற்றணும், அடுத்தது உடையை மாற்றணும். இதை மாற்றினாங்க அப்படின்னா கேன்சர் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உணவில் மட்டும்தான் மாற்ற முடியுமா தவிர இன்னைக்கு வரைக்கும் கேன்சருக்கு மருந்து கிடையாது. ஏன்னா உடல் பலப்படுத்தணும், பலப்படுத்திட்டோம்னா நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சிரும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நிறைய தெரப்பிகளை கொடுத்துட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஷாக்கை கொடுத்து அந்த உயிராற்றல் உருவாக்கக்கூடிய அணுக்களை அழிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல உருவாக்கவே முடியாது. ஆனால் அது அழியாமல் இயல்பாக வந்து நம்மளால் அணுக்களை உருவாக்க முடியும், திசுக்களையோ அணுக்களையோ உருவாக்க முடியும். அதுக்கான உணவுகள் கொடுக்கலாம். உதாரணமாக தேங்காய், நெல்லிக்காய், வெண்பூசணி, அருகம்புல், கற்றாழை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய உயிரணுக்களை உருவாக்கக்கூடியது. இதை நிறைய உள்ளே கொடுத்துட்டே இருக்கலாம். லிக்விட் நீங்க சொல்றது படி பார்த்தா உயிரணுக்கள் உருவாச்சு அப்படின்னா புதிய செல்கள் தோன்ற வாய்ப்பு உருவாகிட்டே இருக்கும். ஆனா இந்த டியூமர்லாம் கொஞ்சம் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு, கொஞ்சம் கொஞ்சமா பழசு வந்து அழிஞ்சிரும். இன்னொன்று, ஒரு 2 நாள் 3 நாள்ல சாகக்கூடிய அணுக்களை 7 நாள் வரைக்கும் நம்ம வந்து உயிர் வாழ வைக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் புதுப்பிக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்கு இருக்கு. நீங்க ஒரு நகத்தை வெட்டினீங்கன்னா வளருது இல்லை, முடி வெட்டுறோம், மொட்டை அடிச்சா வளருது. எங்கேயாவது வந்து சதை வந்து அடிபட்டுருது, கிழிச்சிருதுன்னா அது கூடுது, எலும்பு விட்டுச்சுன்னா வளருது. அது போல நம்ம அணுக்களும் புதுசு உருவாகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது உருவாக்குறதுக்கான சப்போர்ட்டை நம்ம உணவுல கொடுத்துட்டே இருக்கணும். எதையெல்லாம் உயிருள்ள உணவுகள் இருக்கோ அதெல்லாம் நிறைய எடுக்கணும். பழங்கள் நிறைய எடுக்கலாம். அதாவது பழங்கள் பார்த்தீங்கன்னா விதையுள்ள பழங்களாக எடுக்கணும், ஹைப்ரிட் பழங்களை எடுக்கக்கூடாது. விதையுள்ள பழங்கள் வந்து நம்ம நிறைய சாப்பிடலாம். இது போல் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கட்டாயம் நம்மளால் வந்து கேன்சர்லேருந்து வெளியில் வர முடியும். இல்லை வந்து மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நீரோ இல்லை வந்து ஊற்றி நீரோ அது போல் தண்ணி நம்ம வந்து நிறைய கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சில தண்ணிகளை ஊற்றி நீங்கள் வந்து மரத்தையோ செடியோ வளர்த்து பாருங்கள், இந்த செடி அழிஞ்சிரும். ஆனால் மழை தண்ணி பெஞ்சதுன்னா, மழை பெஞ்சதுன்னா நல்லா பாருங்களேன், செழிப்பாக வளரும் மரங்கள். அதுபோல் அணுக்கள் வந்து நல்ல அணுக்கள் உருவாகணும்னா உயிருள்ள தண்ணி வேணும் ஃபஸ்ட்டு, அடுத்தது நல்ல காற்று. இந்த மாதிரியான சூழலில் அவங்கள மாற்றணும் அப்படின்னா கட்டாயம் அவங்கள வந்து நம்ம வெளியில் கொண்டு வரலாம். உணவுகளும் அதே போல் தான். அதாவது என்னென்னா, செரிக்க முடியாத உணவுகள் நிறைய கொடுக்கக்கூடாது. மைதா, கோதுமை, நல்லா வந்து வெயிட்டான உணவுகள் கொடுக்காம நீர் ஆகாரமாக நீங்கள் வந்து 1 டம்ளர் அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தா கூட
அந்த உணவில் எவ்வளோ ஆற்றல் இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து கொள்ளு இருக்குன்னா கொள்ளை முளைக்கட்டி அதை ஆட்டி பாலை எடுத்து அந்த பால் கொடுக்கலாம். பாசிப்பயிறு முளைக்கட்டி ஆட்டி அந்த பாலை மட்டும் கொடுக்கலாம். அது ஆற்றலான உணவு. தேங்காய் பால் அரைச்சி பச்சையாக கொடுக்கலாம். தேங்காய் பால் கருவேப்பிலை போட்டு கீராக கொடுக்கலாம். தேங்காய் பால் நெல்லிக்காய் போட்டு கீர் கொடுக்கலாம். இது மாதிரியான உணவுகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வரலாம். இப்போ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எந்த விதமான புற்றுநோயில் பாதிக்கப்பட்டாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிட்றதுக்கு நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னா என்ன உணவை சொல்வீங்க? எது சாப்பிடணும்னு சொல்வீங்க? ரெண்டாவது, எத்தனை நாள் அந்த உணவுகள்லாம் தொடர்ந்து உட்கொண்டா அந்த புற்றுநோய் என்பது குணமாகும்? அதாவது அதிகபட்சம் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு எடுத்திங்கன்னா பிராய்லர் கோழி, முட்டை, மைதா. அடுத்தது விதை இல்லாத முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க? கட்டாயம் வேண்டாம். விதை இல்லாத பழங்கள். அது என்ன காரணம் அதுக்கு பின்னாடி? ஆனா முட்டை வந்து புரோட்டீன் சத்துக்கள் அதிகமா இருக்கும்னு இல்ல, நீங்க முட்டைனா என்னன்னா நாட்டுக்கோழி முட்டை எடுக்கலாம். அது வந்து உடல் சூடாகும். ஆனா இப்ப வந்து பிராய்லர் கோழி முட்டை நம்ம நிறைய வந்து நம்ம காணொலிகள்ல நம்மளே பேசியிருக்கோம். அதுல வந்து குஞ்சு பறிக்கக்கூடிய தன்மை இருக்காது. அந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மையான முட்டை. அது எப்படி உயிராற்றலை உருவாக்கும்? அது இன்னும் வந்து மலட்டுத்தன்மை உள்ளார வந்து ஏத்திக்கிட்டே தான் இருக்கும். அதாவது செயல்படாத உயிர் இல்லாத அணுக்களை உருவாக்கிட்டுரும். அதனால் அந்த முட்டை வேண்டாம், அந்த கோழிகள் வேண்டாம். அதை தவிர்த்து வந்து மைதா, கோதுமை இது போல் நார்ச்சத்து இல்லாத உணவுகள் நமக்கு வேண்டாம். அதை தவிர்த்து மீதி எல்லா உணவும் எடுத்துக்கலாம். அரிசி உணவு கூட அதிகம் வேண்டாம். அவங்களுக்கு அரிசி உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சீரக சம்பா கொடுக்கலாம். இந்த சம்பா அரிசிகளில் வந்து கஞ்சி கொடுக்கலாம், எளிமையான உணவு. அதை தாண்டி பழங்கள் வந்து நிறைய கொடுக்கலாம். அவங்களுக்கு பழங்கள், முளைக்கட்டிய பயிர்களில் வந்து அந்த பயிர் கூட நேரடியாக கொடுக்காம அதை ஊற வச்சு முளைக்கட்டி ஆட்டி பால் எடுத்து அந்த பாலை மட்டுமே உள்ளார கொடுத்துட்டு வரலாம். தேங்காய் பால் கொடுக்கலாம். இது போல் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட செல்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும். எத்தனை நாள் குணமாக வாய்ப்பு இருக்கு? குணமாகிறதுங்கிறது எந்த அளவுக்கு அவங்க உடல் வந்து நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துதோ, எந்த அளவுக்கு உணவு கரெக்டாக எடுக்கிறாங்களோ, அதை தாண்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அவங்களோட வாழ்வியல் சூழலை மாற்றுறது, இதை பொறுத்து அவங்களால வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆக முடியும். இப்போ நீங்க சொல்ற உணவுகள்லாம் எளிமையா கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். ரெண்டாவது, இன்னொரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நகரமயமாகுதல்ல வந்து இந்த மாதிரி எளிமையான உணவுகள்லாம் யாரும் பெருசா கண்டுக்கிறதில்ல, எடுத்து சாப்பிட்றதில்ல. ஆனா அந்த மாதிரி என்ன காரணம் பாக்குறீங்க? எதுக்காக இந்த உணவுகள்லாம் தொடர்ந்து தவிர்க்கிறாங்க மக்கள்? ஏன்னா இவ்வளோ எளிமையா கிடைக்குது அப்படின்னாலுமே அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்களுக்காக மக்கள் தவிர்க்கிறாங்க? இல்ல, அவங்க தவிர்க்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நேரம் பத்தலை, ஓடிட்டே இருக்கிறாங்க நகரத்தில். இன்னொன்று என்னென்னா, நல்லதை விட கெட்டது நிறையா அவங்க கைக்கு ஈஸியாக கிடைக்குது. இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டிங்க, ஒரு பட்டனை தட்டி ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் கெட்ட உணவு ஈஸியாக அவங்க கை கிடச்சிரும். அதாவது எரிக்கப்பட்ட உணவுகளோ நிறைய பார்த்தீங்கன்னா, எரிக்கிற உணவுகள் நிறைய எடுப்பாங்க. இந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எரிக்கக்கூடிய உணவு தான். சிக்கன் ரைஸ், அந்த ரைஸ், இந்த ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிற உணவை தாண்டி மேலே வந்து நெருப்பு பறக்கும். அப்போ அதெல்லாமே எரிக்கப்பட்ட உணவுகள். அது ஒன்று. அதில் கூட உயிர்ச்சத்து ஃபுல்லாகவே அழிஞ்சிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக்கடு ஃபுட்டு. அது அவங்களுக்கு நிறைய கிடைக்குது ஈஸியாக. அதை தான் எடுத்துக்கிறாங்களே தவிர, இன்றைக்கி நகரமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசிக்காக தான் சாப்பிட்றாங்க, எனர்ஜிக்காக வேணும், நாளைக்கு வர்ற நோயே வராமல் நம்ம வந்து தடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து தாண்டிடுச்சு. என்ன எளிமையாக கிடைக்குது, எது ஈஸியாக வேலை முடியுது, அதை தான் பார்க்குறாங்க. அதிகமான நோய்வாய்க்கும் ஆளாகிறாங்க. உடல் உழைப்பும் குறைஞ்சிருச்சு. நகர மையத்தில் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதுனால உடல் உழைப்பும் குறைஞ்சிருச்சு. கிராமப்புறங்களில் அப்படி இல்லை. இன்னமும் பார்த்திங்கன்னா 7 மணி 8 மணிக்கு தூங்குறாங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, இயல்பாக வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறதுக்கு தகுந்த உணவு மட்டும் எடுக்கிறாங்க. பசிக்கலைன்னா சாப்பிட மாட்டாங்க. இது போல் நிறைய அவங்கக்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டு தூங்குறதில்ல, காத்தோட்டமாக வெட்ட வெளியில் கட்டில் தூக்கி போட்டு தூங்குறாங்க. அப்போ இயற்கையோடு ஒன்றி அவங்க இருக்கும்போது அவங்களால வந்து அதிகமான நோய் தொற்று இல்லாமல் வாழ முடியும். ரைட்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றி.